இந்த குருவாயூரப்பனுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அவரவர்கள் ஏதான ஒன்று இந்த குருவாயூரப்பனுக்கு பண்ணிட்டே இருப்பா. அதில் மஞ்சுளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண், அவள் சுவாமிக்கு பூ கட்டி கொடுப்பா. டெய்லி குருவாயூரப்பனுக்கு அழகாக பூ கட்டி கொடுப்பா, சுவாமிக்கு சாத்துவார்கள். அப்போ ஒரு நாள் அவள் சுவாமிக்கு பூவெல்லாம் கட்டி கொண்டு வரா. அன்றைக்கி என்னமோ கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுத்து, ராத்திரி ஆகிடுத்து, கோவில் நடைய அடைச்சாச்சு. கோவில் நடைய அடைச்சாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயின்னு இருக்கா. கேரளாவில் மட்டும் எப்பேற்பட்ட கொம்பன் வந்தாலும் அந்த டைமுக்கு கதவை அடைப்பான்னு அடைச்சிருவா. யார் வந்தாலும் சரி, இத்தனை மணிக்கு தான் கதவு திறக்கணும்னா அத்தனை மணிக்கு தான் திறப்பார்கள். நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே இருந்தாலும், பிரதம மந்திரியாகவே இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கோவிலுக்குள்ள ஷட்டை அலௌடு இல்லை. மேலே அங்கவஸ்திரம் தான் போட்டுண்டு வரணும்னா போட்டுண்டு வந்தால் மட்டும்தான் உள்ளே ஏற முடியும். வேறு யாருக்கும் அங்கே தெய்வத்தை தவிர யாருக்கும் பிராதானியம் இல்லை. இன்னி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். சின்ன கோவிலில் கூட அவளுடைய வழிபாட்டு முறைகள் யாருக்காகவும் நிற்காது, காலம் தள்ளி போகாது. அங்கே கோவில் என்ன உண்டு அது அப்படி தான். அது கேரளாவுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இவ அழறா, அந்த மஞ்சுளா. என்ன குருவாயூரப்பா, தப்பு பண்ணிட்டேனா, என் பூமாலை வேண்டாமா, எனக்கு அகம்பாவம் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லி அழுதுன்ட்ருக்கா அந்த பொண்ணு. அப்போ பூந்தானம் அந்த பக்தர் வரார். கோவிலுடைய கிழக்கு நடையில் கோவிலேருந்து நேரம் நடந்து வரார். எதுக்கடி பொண்ணு இங்கே உட்காந்து அழுதுன்ட்ருக்காய்? சொல்கிறா, இல்லை நான் பூ கொண்டு வந்தேன், கோவில் நடை அடைச்சுட்டா, குருவாயூரப்பன் என் பூவை ஏற்றுக்கல, நான் என்னத்துக்கு வாழணும், அவளுக்கு அவ்வளோ துக்கம் வந்துவிடும், நான் என்னத்துக்கு வாழணும் அப்படின்னு அழறா. அப்போ அவர் சிரிக்கிறார். என்னம்மா அது, குருவாயூரப்பன் கோவில் நேரமாக எடுத்து நடை அடைக்கிற சமயம் தானே, இதுக்கு ஏன் வருந்தராய்? குருவாயூரப்பன் எங்கே இல்லை? அவ சொன்னா, எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்லுவா, ஆனால் எனக்கு அனுபவம் கிடையாது சுவாமி, நான் என்ன பண்ணட்டும்? அடி பொண்ணே அழாத, இங்கே பாரு, இதோ இந்த மரம் இருக்குது பார்த்தியா, இந்த அரச மரம், இதுவும் குருவாயூரப்பன் தான். ஓ பார்க்குறா, இந்த மரம் குருவாயூரப்பனா? உனக்கு எல்லாம் சந்தேகமா? எங்கே இல்லை சொல்ல, அவன் தூண்லேருந்து நரசிம்மனா வந்திருக்கான் இல்லையா, உனக்கு என்னத்துக்கு இத்தனை ஒரு குழப்பம் தயக்கம்? நான் சொல்கிறேன் கேளு, இந்த அரச மரம் ஸ்வயம் குருவாயூரப்பன், நீ மாலை போடு, உனக்கு பாக்கியம். என்ன, நீ நித்தியம் பூஜை பண்ணுறவர்கிட்ட கொடுப்பாய், அவர் சுவாமிக்கு சாத்துவார். இன்னைக்கு நீயே இந்த அரச மரமாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பனுக்கு அழகாக மாலையை சாத்துறதுக்கு பாக்கியம் கிடச்சிருக்குன்னு இவ சொன்னார். இவ பார்க்கும் பொழுது ஒரு க்ஷணம் அந்த அரச மரமாகவே குருவாயூரப்பன் காட்சி கொடுத்தான். அரச மரமாகவே, தெய்வம் மரமாகவும் வரும். ஏற்கனவே பூந்தானம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பத்மநாபோ அமர பிரபு அப்படின்ற நாமத்துக்கு பத்மநாபோ மர பிரபு அப்படின்னு தான் ஜபிப்பார். மரத்துக்கும் அவன்தான் பிரபுன்ற மாதிரி ஒரு அர்த்தம். அவர் சொல்லியாச்சு, இவள் கண்ணெல்லாம் தொடச்சுண்டா, என்னுடைய குருவாயூரப்பா கிருஷ்ணா உன்னிக்கண்ணா இதை ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு அப்படி மாலையை போட்டுட்டு அவள் போயாச்சு. அடுத்த நாள் காலையில் நிர்மால்யம், கதவை திறந்து சுவாமி அப்படியே பார்க்கறது, அதுக்கு பேர் தான் நிர்மால்யம்னு சொல்லி, விஸ்வரூப தரிசனம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தா அழகாக ஆரத்தி எல்லாம் காட்டுறார். அப்போ தான் பூஜை பண்ணுறவர் பார்க்குறார், இது என்ன ஒரு மாலை புதுசாக இருக்கே. அவர் ராத்திரி நினச்சிட்டே போனார், இந்த மஞ்சுளா இன்னைக்கு மாலையே கொண்டு வரலையே, இது என்ன ஒரு புது மாலை அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா மாலையும் எடுக்க முடிஞ்சது, ஒரு மாலை மட்டும் எடுக்க வரல. அப்போ பூந்தானம் பார்த்தார், ஓ இது ராத்திரி மஞ்சுளா இட்ட மாலையாக்கும் அப்படின்னு. இவர் சொன்ன உடனே அந்த மாலை குருவாயூரப்பன் கழுத்துலேருந்து நழுவி கீழே விழுந்தது. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது, அவ எப்படி உள்ள மாலையை போட்டா? அப்போ பூந்தானம் சொன்னார், இல்லை அவ கோவிலில் வரல, இவன்
அவன் மாலை போட்ட அரச மரத்துக்கு ஆவிர்பவிச்சு அங்கேருந்து மாலையை வாங்கிட்டுட்டான்னார். எல்லாருக்கும் அதிசயம், பிரமிப்பு. இன்னைக்கும் அந்த அரச மரம் இருக்கு. குருவாயூர் கோவிலில் கிழக்கு நடையிலேருந்து அப்படியே நடந்து வந்தோம். ஆக்சுவலாக நுழையும் பொழுதே முதல்ல அந்த அரச மரம் தான் வரும். அது வாசலில் பார்த்தாலும் மரத்தடி கீழே ஒரு பெரிய கருடனுடைய மூர்த்தி மாதிரி வச்சுருப்பா. அது பக்கத்துலேயே ஒருத்தர் கொடையை பிடிச்சி நிற்கிற மாதிரி மூர்த்தி வச்சுருப்பா. அதுதான் பூந்தானம். அந்த இடத்துக்கு பேர் மஞ்சுளால்னு பேர். ஆலமரம்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் ஆலமரம்னா அரச மரம், பேராலமரம்னா தான் ஆலமரம். பேரால் ஆள்னு சொல்லுவாள். மஞ்சுளா மாலை போட்ட ஆலமரம், அரச மரம். சரியா? அதனால் மஞ்சுளால்னு பேர். நீங்கள் இன்றைக்கி கூகுளில் மஞ்சுளால்னு போட்டால் கரெக்டாக அந்த லொக்கேஷன் காட்டும். அதிலேருந்து ஒரு 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நேர அதே கரெக்டாக கோவில் வாசல் கிழக்கு நடையுடைய ஆரம்பத்தில் தான் இந்த அரச மரம் இன்னைக்கு இருக்குது. அப்போ பகவான் மரமாகவும் வருவான், மரமாகவும் இருந்துட்டு தான் இருக்கான். அதனால் பகவான் மனுஷனாக வருவான், மிருகமாக வருவான், பறவையாக வருவான். நாமதேவருக்கு பாண்டுரங்கன் நாயா வந்தேன்னு சொன்னேன் இல்லையா? வந்தான். அதே பகவான் மஞ்சுளாவுக்காக மரத்திலும் ஆவிர்பவிச்சான்.